கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆபத்து நேரத்திலே ஒரு சிலர் அழுது கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் திருச்சபைக்கு போவதில்லை, ஒரு சிலர் பிரச்சனைகளை கண்டு பிரச்சனை குறித்து எப்படி அதை தீர்வு காணலாம் என்று மாம்சத்தில் யோசித்து கொண்டிருப்பார்கள். பணபலத்தை நம்பியிருப்பார்கள், ஆள் பலத்தை நம்பியிருப்பார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, ஆபத்து காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரச்சனை எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கலாம், அது பண பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு நபர் மூலமாக உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அறையை பூட்டிக் கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், விடுவிப்பார். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நம்புவோம், விடுதலை பெறுவோம், கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.